உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகள் தொடர்கின்றன. தேனி அருகே சாலை பணி ஒப்பந்தம் தொடர்பாக பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடையே ஏற்பட்ட மோதலால் இரு தரப்பினரும் மாறி மாறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அர்ச்சினி, தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பேரூராட்சி தலைவராக இருந்த ஒருவர் தமிழ்செல்வி, துணைத் தலைவராக இருந்த ஒருவர் ஞானமணி. இந்த சூழ்நிலையில கெங்குவார்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நபார்டு வங்கி திட்டத்தின் மூலமாக சாலை அமைப்பதற்காக 1,18,00,000 ரூபாய்க்கு டெண்டர் கோரப்பட்டு இந்த டெண்டர் பணிகள் முடிவுற்று இன்னும் ஒர்க் ஆர்டர் தரல. இந்த சூழ்நிலையில இந்த டெண்டர் துணைத் தலைவர் ஞானமணியின் உறவினர் எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில ஞானமணியின் உறவினர் இன்று வேலையை துவக்கிய நிலையில தலைவர் மற்றும் ஒரு கவுன்சிலர் நேரடியா போய் ஒர்க் ஆர்டர் இல்லாம எப்படி நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், உடனடியாக வேலையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால ஒப்பந்தம் எடுத்த ஞானமணியின் உறவினர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதுல காயமடைந்த இருவருமே பெரியகுளம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தலைவர் மற்றும் கவுன்சிலரும் மற்றும் துணைத் தலைவர் அவரின் மகன் ஆகியோர் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த தகவல் பார்த்தனா கெங்குவார்பட்டி முழுவதுமே பரவிய நிலையில தலைவருக்கு ஆதரவாக அவரின் ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும், மற்றொரு புறம் பார்த்தோம்னா துணைத் தலைவருக்கு ஆதரவாக அவரின் ஆதரவாளர்கள் மற்றொரு புறம் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.